ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ் நம்ம மகாநதியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா வந்து காவேரிக்கு வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, காவேரிக்கு வந்து அவங்க வீட்டை வந்து அவங்க காவேரி பேர்லேயே வந்து மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. எப்படின்னா எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோன்னு விஜய் வந்து நம்ம தாத்தா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னென்னா, என்ன தாத்தா எல்லாம் பெண்களோடு உட்காந்துட்டுருங்க, டேய் அடி வாங்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாரு. உடனே வந்து தாத்தா வந்து அப்படியே வந்து பேச்சு அப்படியே மெதுவாக எதுக்காக கொண்டு போகிறான்னு காவேரியோட வீட்டுக்காக கொண்டு போகிறாரு. நம்ம சாரதா கிட்டே கேட்குறாரு, கொடைக்கானலில் ஒரு வீடு இருந்துச்சு, என்னமோ பண்ணிகிட்டு இருக்க சாரதா அப்படி. அது சும்மா தான் ஐயா இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு குடிச்சிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வேறு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டுருக்கு. புரியுது, நீ வந்துட்டு அந்த வீட்டை வந்து விற்க போகிறதா சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்னாச்சு? ஆமாங்க ஐயா, நம்ம விற்க போகிறோம். என்ன பண்ணுறதுனே புரியல. காவேரி வந்து வேணான்னு சொல்கிறேன், ஆனால் நமக்கு நர்மதாவுக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க யமுனாவும் கங்காவும் மட்டும் ரொம்பவுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க, விற்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம காவேரிக்கே கொடுத்துடலாமே சாரதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் உள்ளே வந்துட்டார். விஜய் உள்ளே வந்து என்ன பேசுகிறார், ஆமாம் அத்தை, அது வந்து நாங்கள் காவேரி வந்து வாங்கிக்கிட்டோம், நான் வாங்கிக்கிறேன், காவேரி பேரில் வந்து அதை வச்சு மாற்றிக்கிறேன், நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தம்பி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காவேரிக்கு அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன், கொடுத்துருவேன். அதே மாதிரியாத்த நான் வந்துட்டு என்னென்னா, மார்க்கெட்டை விட கம்மியான ரேட்லாம் தர மாட்டேன், மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் இருக்கோ அதுக்காக கரெக்டாக தருவோம், நான் குறைச்சிலாம் அதுக்காக வந்து பேச மாட்டேன், கரெக்டாக நீங்கள் என்ன அமௌண்ட்டு கேட்குறீங்களோ நான் கொடுத்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாத்த என்னென்னா, நீங்கள் வந்து நம்ம காவேரி பேர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வராமலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் வரணும், அது உங்கள் வீடு மாதிரி தான், ஜஸ்ட்டு வந்து அது நேம் மட்டும் தான் மாறுது, நீங்கள் அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மாக்கிட்ட நம்ம மருமகன் விஜய் வந்து சொல்கிறாரு. நம்ம சாரதாம்மா உடனே வந்துட்டு, ஓகே தம்பி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வாங்குறதுனா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் வந்து சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம காவேரி வாங்குறாலும் அப்போ எங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, நாங்கள் இனிமேல் வந்து சந்தோஷமாக இருப்போம், இதை பற்றியே நினச்சிட்டு ரொம்ப வந்து தூங்காமல் 2-3 நாளாக இருந்தோம், நீங்கள் காவேரி வாங்குறதுனால நாங்கள் வந்து 100% நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டியும் சொல்லிட்டாங்க, நம்ம சாரதாவும் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம கங்காவும் நம்ம யமுனாவும் சொன்ன உடனே வந்து மூஞ்சி பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுச்சு கைஸ். ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நம்ம காவேரிக்கு ஆப்போசிட்டாகவே தான் நடக்கிறாங்க, காவேரிக்கே தரமாட்டேன்ற மாதிரியே பார்க்குறாங்க. இப்போ காவேரி வந்து அந்த வீடு வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அந்த காவேரிக்கு வந்து அவங்க அப்பாவோட சொத்து வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக வந்து அது அப்படியே நடக்கும். நம்ம விஜய் வந்து எப்படியாவது வந்து அந்த காவேரிக்கு வந்து வீட்டை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருக்கார். நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போட்ட மாதிரி ஒரு பேச்சை வந்து கொண்டு வந்துட்டார். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கங்காவும் யமுனா வந்து விற்க விடுவாங்களா மாட்டாங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. காவேரிக்கிட்ட நீங்கள் பாசமாக பேசுனா அவங்க அப்படியே இறங்கி போயிடுவாங்க. அதே நீங்கள் வந்து பகையாக பேசுனீங்கன்னா காவேரி யாருன்றதை காட்டி விட்ருவாங்க. அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.